போயா. என்னடா இது வீட்டுக்கு வரவங்க எல்லாம் பொங்க பொங்கன்னு வெட்டிட்டு இருக்க? உள்ள பொங்கையான்னு மரியாதையா சொன்னையா? அப்படி சொல்லு. நீங்க போங்க. நிறைய பேருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா அவனுக்கு மட்டும் தான் இல்ல. அவனோட வயசு என்ன கேளுங்க சார். இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? 30 சார். 30 years. 30 ஆயும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லே பாவம். சரி விடுடா விடுடா விடுடா, அப்படிதான் இருக்கும் பாப்போம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் இந்த பக்கம்லாம் பெண் தோழிகள் இருக்காங்க, அவருடைய நெருக்கமான பெண் தோழிகள். இந்த பெஸ்ட் யாருன்னு நம்ம 90s கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்க போற ஆன்சர் ஓ, அப்போ இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு பாவம் தோழி இருக்கு, ஆனா காதலி இல்லை. ஒரு பொண்ணு வந்துட்டு ஓகே வாட்ஸ் யுவர் வீக்கெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீங்க தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. நம்ம அங்க போய் சில் பண்ணலாம் அப்படின்னா ஓகே பட் ஆனா நீயும் வரியா? ஓ துணைக்கு அப்ப எப்படி சார் உனக்கு ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணி அதெல்லாம் எதுவுமே நடக்காது இல்லையா? அப்போஸ் டெபினிட்லி. ஏன் எப்போதும் அவங்கள துணைக்கு கூப்பிடுறீங்க? நான் ஒரு இன்ட்ரோவர்ட் சார். அப்படியா? ஆமா. நர்வஸ்னஸ் என்ன பேசுறது. ஆனா இப்பயும் நர்வஸ் ஆகுறீங்களே தம்பி. சார் இவன் வந்து கொஞ்சம் ஆம்பிவர்ட். ஆம்பிவர்ட்னா எனக்கு தெரியல. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. லைக் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் இல்லாம சென்டர் பார்ட். தமிழே வரலையே. சார் ரொமான்டிக் தான் மீனிங்கே தெரியாது சார், அந்த மாதிரி ஒரு பர்சன். சார் இருங்க. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அவங்க ஒரு क्वेश्चन கேக்குறாங்க, அதுக்கான ஆன்சர் பண்ணிட்டு அதோட கட் பண்ணிடுறேன். கான்வர்சேஷன் என்னால பில்ட் பண்ண எனக்கு தெரியல. கான்வர்சேஷன் பில்ட் பண்ண வரல. அது வரல. விடு அது அப்படிதான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டைம்ல உனக்கு அது வந்து நான் பேச சொல்றப்பே சிரிப்பாங்க. எனக்கு கோவமே வராது. அதுக்கு 1 hour கிட்ட சிரிக்கிறது மட்டுமே போகும். எதுக்கு எடுத்தாலும் எப்படி சிரிப்பேன்? நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க, ஏன் பேச மாட்டீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? நீங்க பேசினா தானே பேச முடியும். இப்ப நீங்க மைக்க வாங்கிருக்கீங்க. அதான் பேசுறாங்களே. இப்பதானே சார் மைக்க வாங்கிருக்காங்க. இந்த நக்கலு நயாண்டி புதைச்சிட்டு வந்துரு, தெரியுதுல்ல? சரிங்கண்ணா. பேசுங்க. சிரிக்கிறான்பா. எதுக்கு எடுத்தாலும் எப்படி சிரிப்பேன்? சிரிப்பு என் ரத்தத்தின் ரத்தம். அவங்க வந்து சிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா என் ஃப்ரெண்டு சொல்லக்கூடாது. எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். சிரிக்கவும் மாட்டான். யாராவது வந்து பேசுறாங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருந்துருவோம். யாருக்கும் மதிக்கவே மாட்டான். எது சத்தாவலாத வேலைன்னு தேவையில்லாத வேலை. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. உண்மையாவே இருக்கு காதலிக்கலாம் ஆசை இல்லையா? அவனுக்கு இருக்கு, ஆனா வெளியே காமிக்க மாட்டான். அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது. சொன்னதை மட்டும் சொல்லு. தேவையில்லாம ஏதாச்சும் பேசுறேன். எதுக்கும் நம்ம இடம் கொடுக்கறதுனால தானே நான் ஒரு நடக்குது. நான் பிராக்டிக்கலா என் சைட்ல இருந்து நான் யோசிக்கிறேன். எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வர சொல்ற எதுவும் எனக்கு வேணாம். ஒரு காதலோ வந்து என்னுடைய கெரியரையோ படிப்பையோ கெடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல குணம் தானே. நல்ல பையன்டா நீனு, தப்பு இல்ல. நீ தாண்டா புள்ள. இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை கொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. சார் என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கவிதை எழுதுவான் சார் நல்லா. 1 2 உன் கவட்டைக்குள்ள கரண்ட். அந்த பொண்ணுக்காக தான் வர்ணிச்சு எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டும் இவன் புக் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கிறதும் அந்த பொண்ணுக்கு தெரியாது சார். பைத்தியக்காரா. கண்டிப்பா பேசணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஓப்பனா சொல்லிடணும் அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு போவேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். பட் ஆனா அங்க போகும்போது என்னன்னு தெரியல சார், எனக்கு ஒரு பயம் வந்துடும். நீங்களா தோழிகள் தானே, நீங்க அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண வேண்டியதானே. உனக்கு அதான் எழுதியிருக்கான், உன்னை மாஞ்சு காதலிக்கலாம், இந்த கவிதையெல்லாம் தான் நட்பின் கடமை அதானே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அவனை மீறி எப்படி சார் அவகிட்ட போய் பண்ண முடியும்? அவருக்கு பயந்துருக்கீங்க நீங்க. சிரிக்கிறான் பாரு. எங்கடா சிரிக்கிறான்? சொன்ன திரும்பி பாரு முட்டா பயல. ஆக்சுவலா அவனே உங்ககிட்ட சொன்னதுக்கு ரீசனே இதான். புக்கை கொண்டு இந்த கொடுத்து ஒரு வார்த்தை சொல்லு அப்படிங்கிறதுக்கு தான். அடப்பாவி. அடப்பாவி மனுஷா. அவன் அடப்பாவி இல்ல, அடிப்பாவி. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இது தெரியாத மாதிரி நீ நடிக்கிறிய நீனு. தெரியாது சார். தெரியாத மாதிரியே நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா. அதை தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. அண்ணா நீங்களா? என் ஃப்ரெண்டு வந்துட்டு எல்லாரையுமே தங்கச்சின்னு சொல்றான் சார். ஜூனியரா இருந்தாலும் தங்கச்சி, சீனியரா இருந்தா அக்கா, கிளாஸ் போனியும் தங்கச்சின்றான் சார்.
என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். டேய் பெத்த அப்பனே சொல்லிட்டான் சவுட்டு கிளியர் ஆயிடுச்சுல கிளம்புடா. உங்களை என்ன சொல்லி கூப்பிடாப்ல? சார் என்னையே ஃபர்ஸ்ட் தங்கச்சின்னு தான் சார் சொன்னான். இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா மனசு எவ்வளவு வலிக்கும்டா, எவ்வளவு வலிக்கும். வலிக்கிட்டோம். பெரும்பாலும் பெண்கள்கிட்ட பேசவே தோன்றது இல்ல. அப்படி சொல்லி தங்கம் என்னடா எங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, இந்த மாதிரி நல்ல பையன், என் ஃப்ரெண்டு, குட் காய் அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒரு வார்த்தை. அவன் கமிட் ஆயிருவானே. இந்த பா நீ ஏதோ பூசி முழுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல முதலாளி. அவன் கமிட் ஆனா இப்ப என்ன சிக்கல்? நான் தனியாயிருவேன்ல சார். நம்ம யாரு? மோட்டோ சிங்கிள். கையை கீழே போடு. சரி. இவன் எப்படின்னா ஐ கான்டாக்ட் கூட பண்ண மாட்டான், பயந்துட்டு இருக்கானா என்னன்னு தெரியல, ஆனா ஒளிஞ்சுக்கிறான். இப்படி எல்லாம் இருந்தா ஒரு பொண்ணுக்கு எப்படி பிடிக்கும்? சார் அவன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட மட்டும் பேச மாட்டான், எல்லா பொண்ணு கிட்டயுமே பேசுவான். யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. சும்மா ஜாலியா பேசுறதா சார். அப்போ உனக்கு அமையாது. இந்த பாடுறா நீ சுத்த படமாட்ட. ஷார்ட்டா ஹேர் கட் பண்ண சொன்னேன், நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணா, அதுக்கப்புறமா இன்னும் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு. லாஸ்ட்ல மொட்டையை அடிச்சுட்டா இப்போ முடியும் வளர மாட்டேன், அது இல்லாததுனால இப்போ நிறைய பொண்ணுங்க பேச மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லிதான் நீங்க லாங் ஹேரே கட் பண்ணீங்களா? ஆமா சார். எல்லாம் முடிவு வச்சுட்டு 4-5 பொம்பளை பிள்ளைகிட்ட பேசி இருந்தாங்கன்னா இப்ப மொட்டையை அடிச்சு 30 வயசுல சும்மா உட்கார வச்சிருக்கீங்க. அதான் உண்மை. இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கேடி. என்ன மன்னிச்சிருங்க அம்மா, எனக்கு என்ன பண்ணணும்னே புரியல. சரி, அந்த பொண்ணு தான் தொன்னுச்சுன்னா நீங்க எதுக்கு இந்த லெவலுக்கு போனீங்கன்னு கேக்குறேன். தெரியல சார், நம்பிட்டேன் நானு. நம்பிட்டீங்க. இப்படி உங்களை என்னால பார்க்கவே முடியல. மாதவி வழுக்க விழுந்ததுக்கு அப்புறம் வலிச்சு செய்ய முடியாதுமா. பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க ஆள். ஆஹா என்ன புன்னகை. ஒரு ஜாடியில பார்த்தா வாழ்வியமயம் கமல் மாதிரி இருக்கு. அப்படி இருந்த பையன் இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? அவனுக்கு காதலுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. ஏன் உங்களுக்கு அவர் மீது காதல் வரவில்லை? வரலன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கப்போ எப்படி அந்த பையனுக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி கேளுங்க, உதாரணத்துக்கு புரியுற மாதிரியே சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா அவன் யாரையும் ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் சார். நான் ட்ரை பண்ணாலுமே அது வேஸ்ட் தான். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். நான் பாஸ், நீ ஏன் மொட்டை போட்டேன்னு இப்பதான் தெரியுது. அக்காளி நீயும் பயங்கரமான ஆளா இருப்ப போலே, கை விடுறா. அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கியடா. ஆனது ஆச்சுடா. நான் கொஞ்சம் ரோசஸ் இங்க உள்ள வைக்கிறேன். யாருக்காவது ரோஸ் கொடுக்கணும்னா கொடுங்கடா. ஃபுல் டைம் செட்டில் பண்றான். மியூசிக் ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு வித முடிவு எடுத்துற வேண்டியதான். தேங்க்ஸுங்க. டேய் அது இங்கடா. சாரி மச்சான். டேய் அது அங்கடா. சுமதி. ஐ மீன் டீப்லி லவ் வித் யூ. லவ் வித் யூ. ஆமாங்க. அப்படின்னு கோபி சொல்ல சொன்னா. கோபியா ஏங்க?